ஆமாங்க, நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தது உண்மை தான். நம்மளோட 3 குட்டியும் இறந்து போச்சு. அந்த 3 குட்டியும் உடம்பு முடியாமல் இருந்துச்சுல, 3மே இறந்துச்சு. என்றைக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ் வருடப்பிறப்பு அன்னைக்கே வரணும். அப்படியே வரிசையாக 3மே இறந்துச்சு. காரணம் இந்த வெயில் காரணமாக அப்படியே ஆட்டுக்குழிக்கு ஒவ்வொன்றா பரவுதுங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற இடத்துல ஒதுக்கி வச்சுருக்கேன். எம்புட்டு மழை காலம் தாண்டி வந்துச்சு. கடைசியில் போய் இந்த வெயில் காலத்தில் தாங்க அதிக நோய் வரும். இன்னும் பிபிஆர் தடுப்பூசி போட முடியாது. ஏன்னா வெயில் காலம் போடவும் கூடாதுன்ட்டாங்க. போட்டால் இன்னும் ரொம்ப பரவும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது 1-2 வந்தால் ஒதுக்கி வச்சுங்க. நமக்கு மட்டும் இல்லைங்க, உள்ளே இருக்க ஆடு ஏன் இந்த ஏரியா ஃபுல்லாக எல்லாத்துக்கும் அப்படியே வெயிலுக்கு வருது. மழை நல்ல மழை பெஞ்சால் மாறும்னு இருக்காங்க. மழை பெய்ய வரைக்கும் இப்படித்தான் ஒன்றா வரும். இந்த மாதத்தில் வெயில் ஆரம்பிக்கு முன்னாடி பிபிஆர் போட்டவங்களுக்கு அந்த நோய் பரவுதுங்க. என்னென்னே தெரியல. ஊசி போட்டாலும் பரவுது, போராடி பரவுது. எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா டாக்டர் அப்படி சொல்கிறாங்க, மழை சீசன் மாறுச்சுன்னா கொஞ்சம் நோய் அதிகமாக தான் வரும். மழை கரெக்டாக பெஞ்சிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு எந்த நோய் வராது, பிரச்சனை கிடையாது. சீசன் மாறுச்சுன்னா போச்சு, அது வரத்தான் செய்யும். வெயில் அதே மாதிரி தான். அந்த சீசனுக்கு அப்புறம் டக்குன்னு வெயில் குடிச்சுன்னா அது வருன்றாங்க. இப்போ காலையில் 9 மணிக்கே வெயில் இப்படி அடிக்குதாங்க. கரெக்டாக 11-12 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வெள்ளை குட்டிகளுக்கு அந்த அளவுக்கு கொண்டு வரல. கருப்பான குட்டிகளுக்கு தான் சூடு ரொம்ப வருது. எந்தெந்த குட்டி இறந்து போச்சுன்னா நம்ம கச்சாவோட ஒரு செவலை குட்டிச்சு, அது போக நம்ம சிலுக்கு அவளாம் மழை காலத்தில் பிறந்து கஷ்டப்பட்டு சிலுக்கு வளர்த்து கொண்டு வந்தால் அவளும் இறந்து போயிட்டாச்சா. அவளாம் இறக்க மாட்டேன்ச்சு, தாங்கக்கூடிய சக்தி இல்லை. உடனே சடனாகவே இதாகிடுச்சு. இத்தனைக்கும் ஊசி போட்டோம். அந்த ஊசி போட்டு காப்பாற்ற முடியல. அதுக்கப்புறம் நம்ம டோக்கியோ அந்த சின்ன குட்டி, இளங்குட்டி, அந்த கெடா குட்டி 2 பொட்டை, ஒரு சின்ன குட்டி. 3மே சின்ன குட்டினால எல்லாம் 3 மாதத்துக்குள்ளே இருக்க குட்டி. அது ஒன்று தான் பெரிய குட்டி, 3 மாத குட்டி இறந்துருச்சு. நம்ம கருத்த மரத்துக்கு இருந்துச்சுங்க. இதே மாதிரி மூக்குச்செடி தான் இருக்கா, அப்படியே இருந்துச்சு. ரொம்ப கழிஞ்சிக்கிட்டே இருந்தா. அந்த பிபிஆர் தான் இருந்துச்சு. ஊசி போட்டேன். சடனாக வந்தோடனே முன்னாடி போட்டேன். தனிக்கு தடுப்பூசி போடல, ஒரு எதிர்ப்பு ஊசி மட்டும் போட்டேன். சரியாச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, சளி கொஞ்சம் குறைச்சிச்சு. மேய ஆரம்பிச்சுட்டு முடிஞ்சதுக்கு சுறுசுறுப்பாயிட்டா. ரொம்ப இதாக இருந்தாங்க. பரவாயில்ல, எங்கிட்ட அந்த ஊசி போட்டதான் காப்பாற்று. அது போக நம்ம சின்ன மூலி இருக்கும், அதுக்கு வந்துருச்சு. இதே கூட சேமாக வந்துச்சு. அதுக்கு 2 உஷாராக பார்த்து போட்டேன். முடிஞ்சளவுக்கு இப்போ சுறுசுறுப்பாச்சு. அவ்வளோ மேட்சருக்கு வந்துட்டா பயவில். இப்போ யாருக்கு உடம்பு சரியில்லைட்டா நம்ம சிலுக்கு, அது போக நம்ம அந்த பென்குயின், அதுவும் பயவில் என்ன தெரியல, ரொம்ப இதாகவே இருக்குது. ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கழியுது. எங்கே ஊர் சுற்றிட்டு வர, போய் அங்கே போய் சுற்றி பார்த்து வர்றேன். எங்கேயும் நீ வாடி போகாதன்றா. நாய் அதிகமாக இருக்குது. இதுக்காக பார்க்க முடில, ஒன்றையும் பார்க்க முடில. கண்ணு மையி ஊர் சுற்றிட்டு வருது. நல்லா ஊர் சுற்றி ஜாலியாக திருறா. காது ஏற்க மாட்டேங்குது. காரணம் மேட்சை குறைவாக இருக்கனால. சந்தோஷம் நட. உங்களுக்கு மேட்சை குறைவானா காது ஆட போகிறங்க. இந்த ஆடில் அதான் பெரிய பிரச்சனை. இந்த மேட்சை குறைஞ்சோன்னே பெரிய அப்படியே இருக்கிற 2-3 ஆடுகள் காது ஏற்க மாட்டேங்குது. நம்ம வரி குதிரை வர அதை விட. அது போக இந்த நாய் தொல்லை மறுபடியும். அந்த நாய் அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிருச்சுங்க சாயந்தரம். அது வேறு ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டே இருக்கு. வரவேல ஒரு வாரம் எங்கே போச்சுன்னு தெரியல. நாய் திருப்பி மறுபடியும் அப்படியே உள்ளே கம்மக்குள்ளே ரவுண்ட் அடிக்குது. மறுபடியும் கொஞ்சம் உஷாரத்தான் இருக்கணும். வரால வரி குதிரை இங்கே ஊர் சுற்றிட்டு எந்த காது கேட்கல. இந்த இருக்காங்க மொழி எப்படி கடந்தாண்டா அப்பா. ஒரு 3-4 நாள்லேயே ரொம்ப இதாக கடந்தா. இப்போ பரவாயில்லைங்க, ரொம்ப ஆக்டிவாகி வர சுறுசுறுப்பாக ஓடிடா. ரொம்ப சளி பிடிச்சி கழிச்சலும் கிடந்தா. அப்படி இதான் கிடச்சி இப்போ கொஞ்சம் சுறுசுறுப்பாயிடுச்சு. ஆனால் இவளுக்கு ஊசி போடலாம். ஒரு ஊசி தான் போட சொன்னாங்க, தாங்காதுன்னாங்க. 3 ஊசிலாம். ஒரு ஊசி போட்டேன், பரவாயில்ல, சுறுசுறுப்பாயிட்டா. இதுக்கு பயவில் அவள் கட்டிக்கிட்டே இருந்த 2 நாள் பயவில் காய்ச்சல் வந்து ஒரே இதாக கிடக்கு. அவளுக்கு நீட்டாக ஊசி போட்டோம். அப்போ இன்னும் ஒரு 2-3 நாள் கழிச்சு மேட்ச்சில் கொண்டு போகாதீங்க, தனியாக ஒதுக்கி வைங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சுறுசுறுப்பாயிருந்தாங்க. ஏன்னா அது பெரிய ஆடு தாங்கிடும், இளங்குட்டிகள் தாங்க மாட்டேங்குது. நம்ம பூச்சி கூட ஒரு 2 நாள் கொஞ்சம் மேயாமல் கிடந்தா. அப்புறம் திடீர்னு அவளே ஆட்டோமேட்டிக்காக சரியாச்சு. கழிஞ்சா மூக்கில் சளி வந்துச்சு. சடனாக இன்னொன்று எதிர்ப்பு சக்தியில் தாங்கிடுச்சுங்க. இவரோட ஆடு எல்லாமே வயக்காடு போது வளங்க. அதான் நேராக ஸ்ட்ரைட்டாக கரைக்கு போகுது. நேராக என்ன தெரிஞ்சு அங்கே கொஞ்சம் கரை கீழே நெத்து கிடக்கு. நம்ம ஆடுகள் எல்லாம் மேற்க திரும்புது. நம்ம இந்த வயக்காடு பக்கம் போய் பார்ப்போம். அது போக இந்த இளங்குட்டியெல்லாம் எப்படி இருக்குது அதை வேறு நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை. இளங்குட்டியெல்லாம் நல்லா இருக்குங்க. அது பாட்டுக்கு கொஞ்சம் வேப்பவங்களை இப்போ தான் தோட்டத்தில் கொஞ்சமாக தளக்குது. எனக்கு தெரிஞ்சு நல்லா இன்னும் 1 மாதத்துக்குள்ளே நல்லா சூப்பராக குலையெல்லாம் வந்துடும். அது வரைக்கும் இப்போதைக்கு ஒருத்தவங்களே கட்டி இற கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்தில் தண்ணி வச்சுருவோம். அந்த பரன்லாம் போட்டுருவோம். பரனுக்குள்ளே தின்ட்டு படுத்துக்குருவாங்க. கொஞ்சம் வெப்பல் அந்த அளவுக்கு இல்லை. முடிஞ்ச அளவுக்கு கொட்டத்தை டெய்லியும் இத்தனைக்கு இந்த கொட்டத்தெல்லாம் சொன்னால் நம்ம மாட்டேங்க தண்ணியில் வச்சு விட்டு மஞ்சளை போட்டுவிட்டு ப்ளீச்சிங் போடுறோம். நம்மளை முடிஞ்சு சுத்தமாக்கிறோம். அது இருந்தாலும் வெயிலுக்கு வெப்பலுக்கு அந்த நோய் பரவுதா ஒன்றும் பண்ண முடியலங்க. ஆனால் இளங்குட்டிகளுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, குழுக்குழு இருக்குது. ஒரு 4 பேர் அங்கே போயிட்டாங்க. இப்போ நம்ம பழுன்னு கண்ணுமையெல்லாம் நீ துண்டை வச்சு காமிச்சாத்தான் இருட்டான். வா டோடியா வா, திரும்ப வா. இப்போ காமிச்சத்தையும் பையன் ஊரில் சரி நம்ம பையன் நினைப்பாங்க. நிற்கிறாங்க அசையாமல் அங்கனே நிற்கிது. இன்னுங்க வெள்ளைக்கூடியை காட்டினாலும் வரமாட்டேன்றாங்க. நல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக மெயிறு மாதிரியே மெயிறாங்க. இல்லை வெறும் தரையாக தான் இருக்குது. அங்கே ஒன்றுமே இல்லை. ஏனாமிக்கா இப்போ தான் இங்கே இருந்தீங்க. அதுக்குள்ளே எங்கடா போனேன் 7 பேர் இங்கிட்டா ஓடிடுறீங்க. கண்ணை கட்டுறங்குள்ளையா துண்டை பார்த்தேன்னு உங்களுக்கு தெரியலையா? தலைங்க நீ சேர்ந்துட்டியா அந்த கூட்டத்தில்? உன்னையும் சேர்த்து விட்டாங்களா? இந்த கூட்டத்துக்கு ஒரே தலைவன் இந்த இருக்கா ஒரு பொழுது. இப்போ தான் ஏட்டி முட்டி அழுக்கிற. நீ சரியில்லை. ஏய் இதா என்ன பண்ணுற? இருக்கிற கூட்டத்தில் நீ கெடுக்க போகிற ஆடுகளை. அது போக இன்னொரு விஷயம் முக்கியமான சொல்ல மறந்துட்டேங்க. இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பின்னாடி 25லேருந்து நினைக்கிறேன், அடுத்த வாரத்துலேருந்து அப்படியே ஏப்ரல் கடைசியிலேருந்து மே மாதம் வரைக்கும்
மழை மறுபடியும் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தான் கோடமலை, உண்மையான கோடமலை வரும். பார்ப்போம். இந்த டயத்தில் எந்த இதுனா வழக்கம் போல் விருதுநகர், இந்த திண்டுக்கல், தேனி, தென்காசி, மதுரை. நம்ம ஒரு சில இடத்துல அந்த மலை ஏரியா மட்டும் பின்னாடி மழை இருக்கா, சுற்றி உள்ள ஏரியா 30 கிலோமீட்டருக்குள்ளே அந்த மலை ஏரியாவுக்கு முக்கிய மழை வரும். அதுலேருந்து எப்போ 25லேருந்து மே 1 அப்படியே ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகும். நல்ல மழை கொஞ்சம் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இதில் பேஞ்சா தாங்க சித்திரையில் போன சித்திரமா வருஷம் கூட நல்ல மழை புல் கிடச்சி. இதே சீசனில் போட்டு பச்சை கிடச்சி. இந்த மட்டும் ஒன்றும் இல்லை. பார்ப்போம். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் காற்று டைரக்ஷன் மாறிச்சு. மழையை சொல்லிடுவாங்க, நியூஸ்லேயே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. 25 எலெக்ஷன் முடிஞ்சதுலேருந்து அடுத்த வாரத்துலேருந்து மழை எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. வழக்கம் போல் இந்த மழை இருக்க ஒரு இந்த ஏரியா ஃபுல்லாக கண்டிப்பாக மழை வருங்க. அது வருஷம் எப்போயுமே அவிழ்த்த மொதல் மழை வந்துடும். இந்த பக்கம் மழை, அதை காண வெயில்னால சரியாக தெரில. அந்த பக்கம் இருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மழை போயிருங்க. இந்த சவுக்க காட்டு பக்கம் போனால் ஒன்றும் இல்லைங்க. மேட்சை கிடந்துச்சு அந்த ஓரத்தில் மாடு மேய்ஞ்சா ஒன்றும் தெரியாது. நம்ம இப்படியே விட்டு இந்த பக்கம் போய் அந்த முள் நெத்துருந்து பிறக்க விட்டு அப்படியே வருவோம். இதில் நம்ம மைக் செட் மாயக்காவை கொஞ்சம் வெயிலுக்கு தாங்கிட்டாங்க. அவள் மக எல்லாமே பரவாயில்ல. எங்கிட்ட இவெல்லாம் கொஞ்சம் தாங்கக்கூடிய சக்தி இல்லை, எங்கிட்ட தாங்கிடுச்சு. என்ன செய்கிற? அது எக்கு போட்டு இருக்க மாட்டா. அதில் என்ன இருக்குது வார், நாக்க நைட்டிக்கிட்டு எக்கு போட்டு விழுக்க முடியுமா? தின்னு எங்கே காலை எக்கு போட்டுருக்கா? அவள் எப்படி சைடில் நின்றுருக்காளா? வாங்க போவோம். இந்த ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 3 மாதம் கழிச்சு அந்த சவுக்கை ஓட்டி வயக்காடு போயிட்டு வருவாங்க. நெத்துக்கு இருந்தால் 2 நெத்தை தங்கி விட்டுருவோம். இந்த பக்கம் வந்தாலே ஆடு அது கள்ளிச்செடி தாங்க ராவுறாங்க. அதுக்கு இந்த பக்கம் வரவே மாட்டேன். இது வாடுக்கு சேராது. இந்த வெயிலுக்கு அதுக்கு தொண்டையில் அவார்டு பிடிச்சிக்கிறோம். இப்போ இது மாதிரி ஆயிருங்க. அதுக்கு தான் விடக்கூடாது. நீங்கள் எந்த இதைத்தான் எக்கு போடுறாங்க. அங்கிட்ட 2-3 கிடக்கு. ஒருத்தி நின்றுருக்கா வேற. நம்ம எலி தான் நினைக்கிற எவ்வளோ செனக்குட்டி. கிட்டத்தட்ட ஆடி மாதம் 7 ரூபா. இன்னும் காய் வருங்க இருக்குங்க. அந்த நாகொட்டாங்க காய் அப்படியே இருக்குது, காஞ்சி போய் கிடக்கு. எல்லாம் தான் எவ்வளோ பசப்பாக இருக்க பார்த்தீங்கன்னா. நம்ம மழை வெஞ்ச கணக்கா அவங்க ஓடி அது போய் அந்த முள்ளுக்குள்ளே தான் 2 நெத்தை பறக்க விட்டு திரும்புவோம். பாபி பாபி சொன்னபடியே கேட்க மாட்டேன்ற நீ உங்கள் அம்மா பாரி ராவிட்டே கேமராக்கு முத்தம் கொடு. இப்படி வச்சேன் கேமராக்கு முத்தம் கொடுக்காம போக மாட்டேன். ரொம்ப சேட்டை குடி போச்சு. இந்த ஏரியாவில் நாய் தொல்லை இருக்குங்க. இந்த சவுக்க பக்கம் இருந்து நாய் வருது. இந்த பக்கம் உசாரத்தான் இருக்கணும். இந்த பக்கம் என்னடா அப்படி எல்லாமே பாருங்க, வெறும் முள் இதாகவே இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு பண்ணி படுக்குன்னு நினைக்கிறேங்க. அதுவும் சரியான இதாக இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சுல, கிட்டத்தட்ட 3 மாதம் மேலே ஆச்சு. இந்த பக்கம் வாருங்க 1 வருஷம் ஆச்சு இந்த பக்கம் மழை பெஞ்சு. ஏலாம் கொடி மட்டும் போல பச்சைன்னு இருக்குது. இதை நான் அவங்க கூட ஏற்கனவே கேட்டேன், இது என்ன கொடின்னு தெரில. இருக்கா பாருங்க, யாரோ பார்த்தா சொல்லுங்கள். இது ஒரு வித்தியாசமான கொடி. ஆடு இருந்தால் தின்னுது வருங்க. ஒன்று தின்னுது இருந்தால் கொடுத்து பார்த்தா தின்றாங்க பாருங்க. தின்றாங்க இவ்வளோ பச்சை பசேன்னு இருக்கு பார்த்தீங்களா? பணம் மரம் அப்படி அவ்வளோதுக்கு முட்டிக்கிருக்க பாருங்க. நல்லா தின்றாங்க. ஆனால் ஒன்று தின்னல, 2 வாய் வச்சுருக்காங்க. இது என்ன கொடி தெரில, தெரிஞ்சால் சொல்லவும். அந்த கொடியெல்லாம் இந்த இப்படி தாங்க போகுது இருக்கா, இப்படி தாங்க போகுது. எதுவும் பாய்சனாக தெரில. ஆனால் இது ஒரு 5 வகை மாதிரி தெரியுது. வெள்ளாடு சேர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். தின்றுருக்காங்க. இந்த பக்கம் ஃபுல்லாமே வெறும் ஆவாரம் செடியை தாங்க இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சுல. நம்மளும் ரொம்ப வாங்க இந்த வந்துச்சு முள். இந்த முள்ளுக்குள்ளே போயிட்டு சுற்றி வரட்டும். அங்கிட்ட எதுவும் நெல் இல்லைலாம் போடல, நெல்லெல்லாம் அறுத்துட்டாங்க. வெறும் தரிசு தான். சுற்றி போயிட்டு வரட்டும். ஓடியா வாங்க ஓடியா. இப்படியே பின்னாடி பார்த்தா சவுக்காடு பக்கத்தில் இருக்குது. இன்னும் ஒரு 30-40 மீட்டர் போனால் போயிடும். இதுக்கு நமக்கு இங்கிட்டே போயிட்டு சுற்றி பார்ப்போம். ஓடுங்க உள்ளே வாங்க. தெரிஞ்சு நம்மளால போக முடியாது. நெத்து கிடக்கு ஓடங்க. வாங்கடா, எங்கடா இருக்கீங்க? ஆளை காணா, ஒருத்தனா இருக்காங்க. வாங்கடா உள்ளே போங்கடா. தனித்தனியாக போனால் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே ஊமிச்சை ஓடியா மேக்ஸ்வால் அடுத்த ஓடியா வாங்கடா. இல்லை இதுக்குள்ளே தான் இருக்காங்களா? கமான் பாய்ஸ். இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு 24 மணி நேரம் விடாமல் மழை பெஞ்சுன்னு வீடியோ போட்டுப்பேன். அப்போ அப்படியே இதில் நல்லா பசப்பசேன்னு இருந்துச்சு. அங்கிட்டு நெல்லாம் நட்டுருந்தாங்க. அந்த பக்கம் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். தெரியாமல் வந்து இதில் மேய்ச்சிட்டு நல்லா மேட்சாக கிடச்சதில்லை. பாருங்க, கிட்டத்தட்ட நம்மளே ஒரு 4 மாதம் மேலே தான் வரேன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் நெல் நட்டுறாங்க, நடத்திட்டாங்க. இதெல்லாம் ஓடைக்கெல்லாம் போடலை, ஒன்றும் தண்ணி இல்லாதனால. எனக்கு தெரிஞ்சு மரத்துக்குள்ளே நிறைய நெத்து கிடக்குங்க. இந்த தட்டி உருண்டா நல்லா கிடக்கு வருங்க. கீழே விழுதா ஒன்று அவ்வளோது வருங்க. ஆஹா, வேப்ப மரத்தை பார்த்துட்டாங்க. இவங்களுக்கு பச்சை கணக்கு வேப்பங்குலையெல்லாம் இப்போதைக்கு தங்கமாக இருக்குது. அவர் எக்கு போட்டாங்க வரு. என்ன அந்த வேப்பங்குலை கிடைக்க மாட்டேங்குது. நல்ல மரம் இப்போ தான் கொஞ்சமாக பூ தழுக்குதுங்க. அவருங்க உங்களுக்கு பூ பூக்குதா எப்படி இருக்குது? இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும். கொடியாடு மட்டும் எப்படியாவது எக்கு போட்டு கரெக்டாக திண்டு விட்றாங்க. அவங்க மட்டும் எக்கு போடுறாங்க. மற்ற ஆடுங்க நம்ம ஒன்று பள்ளையாடுகள் எக்கு போடுங்க. பசியில் சேலங்கருப்பு நல்லா எக்கு போடும், சொல்ல முடியாது. பசியில் பாருங்க நல்லா இருக்குது. யாருக்கு அவனை மோனியா முடியா அடிச்சு காலி ஒன்று. இதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம். நல்லா திண்டுக்க இப்போதைக்கு. அது பழுன்னு எக்கு போட முடியல. நம்மளால் முடியலடா. மதுரைக்காரன் கையே கத்தி எங்கிட்ட எட்டுதான் எக்கு போட்டாங்க. ஆத்தே என் வாழ்க்கையில் பழுன்னு 5 வருஷம் கழிச்சு நிற்க பார்க்குற எக்கு போட்டிருக்கா. பசி காரணம் ஓடியா பழுந்து ஓடியா. அப்போ இருக்காங்க. ஒரு காலத்தில் நெல் போட்டிருந்தாங்க. அந்த பக்கம் போய் மேய்ப்போம். விட்டு அவங்க கோடை ஓடாதனால எல்லாம் அப்படியே இதாக இருக்குது. இதுதான் பருத்தி போட்டிருக்காங்க. நம்ம எப்பயும் வரும்போது அங்கே நான் ரெஸ்ட் எடுப்போம். அந்த மரத்தில் அதெல்லாம் பருத்தி போட்டுருக்க போகக்கூடாது. நம்ம இங்கிட்ட தான் திரும்பணும். மறுபடியும் தேட ஆரம்பிச்சாங்க. நெத்து அங்கே போவோம். வீட்டுக்கு போவோம். மணி 2 மணி ஆயிரும். வெயில் அடிச்சிச்சு. ஒரு சில பேர் நிழலில் உள்ள நின்ட்டாங்க. நெல்லுங்க வரட்டும். கடைசியில் குட்டியமாக வர்றா 2-3 பேர் வரணும். நெல்லுங்க வரட்டும், ஒன்று சேர்த்துட்டு போவோம். நீங்கள் தண்ணி தாங்க முடியல, ரெட்டியாக கிளம்புறாங்க. நண்பர்களே, இன்னும் போய் பசங்க ரெஸ்ட்டு கொடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி ஒரு நாளைக்கு ஒரு ஆடு 3 லிட்டராவது குடிக்க விட்டு குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 1000 லிட்டராக தேவைப்படுங்க. அதனால் தண்ணி பிடிச்சி வைக்க தண்ணிக்கு ரொம்ப சிரமம் தாங்க. முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற குட்டியெல்லாம் காப்பாற்ற பார்க்கணுங்க. நோய் அதிகமாக பரவிடாமல்
அந்த அளவுக்கு தனித்தனியாக வச்சுருக்கேன். சரி நண்பர்களே, உங்களை அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கவா. அது வரைக்கும் நானும் உங்களை வைரம். அடுத்த வீடியோவாவது ஏதாவது மாற்றங்கள் வருமா? ஏறு இந்தோப்படா ஏறு. பெரிய பழனி படிக்கட்டுக்கு மாதிரி வேலை ஏறு முத்தலகே. அவ்வளோதான், ஏறுங்க. ஒரு ஏறுறது பெரும் கஷ்டமாக தான்டா இருக்குது. இறங்கினோடனே ஓட்டத்தை மட்டும் பாருங்க. கமான் கைஸ்.